அத்தியாயம் 12. கன்னத்தில் விழுந்த அறை. ஐஷு, போதும், இதுக்கு மேல எனக்கு வேணாம். கௌதம், இன்னும் ஒரே ஒரு கிளாஸ். அவ்வாறு சொல்லியே 4-5 முறை அவனுக்கு மதுவை ஊற்றிக் கொடுத்தாள். ஒரு கட்டத்தில் போதையின் பிடிக்கு தள்ளப்பட்டான் கௌதம். அதை உணர்ந்தவள் மெதுவாக அவனின் கன்னம் வருடி அவனை நெருங்கினாள். கௌதம், இப்ப எப்படி ஃபீல் பண்ற? ஐஷு, நாம இங்கிருந்து போயிடலாம். போதையில் உளறியபடியே அவன் கூறினான். கௌதம், அதுக்குள்ள கிளம்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உன் கூட நான் இருக்கேன், பொறுமையா போலாம். ஆசை வார்த்தைகள் பேசியவள் கௌதமை மேலும் நெருங்கினாள். மெதுவாக அவனின் சட்டையில் மேலிருந்து 2-3 பட்டனை அவிழ்த்த ஐஸ்வர்யா அவனின் நெஞ்சில் தன் ஒற்றை விரலை வைத்து கோலம் போட்டாள். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு கௌதம்? அந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப அழகானது. எனக்கு இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு நாள் வேணும். மேலும் அவனை நெருங்கி அவனின் கழுத்தில் ஒரு முத்தம் வைத்தாள். அதன் பிறகு எழுந்து கௌதமின் மடியில் அமர்ந்தபடி அவளுடைய மின்பந்து அவனின் முகத்தை உரசும்படி நெருக்கமாக அமர்ந்தாள். போதையில் இருந்தாலும் அவன் அவளுக்கு பிடி கொடுக்கவில்லை. இங்க பாரு ஐஷு, இதெல்லாம் இப்போ வேணாம். ஆனா எனக்கு வேணும் கௌதம், எனக்கு நீ வேணும். ஐஸ்வர்யா பேசியபடியே அவனது இதழை முற்றுகையிட செல்ல அவன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். அவன் அவளை உதாசீனப்படுத்தியதில் ஐஸ்வர்யாவிற்கு கோபம் வந்தது. ஏன் கௌதம், நான் உன்னை நெருங்குறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் இப்படி பண்ற? ஒரே ஒரு தடவை. அவனின் முகத்தை தன் கையில் ஏந்தியவாறு அவனின் நெற்றி, கன்னம் என்று அனைத்து இடங்களிலும் விடாமல் முத்தமிட்டாள். ஒரு கட்டத்தில் எரிச்சலாக உணர்ந்தான் கௌதம். ஐஷு, எனஃப். அவன் அவளை பிடித்து சற்று வேகமாக தள்ளினான். அவள் தடுமாறி அருகிலிருந்த சோஃபாவில் விழுந்தாள். என்னதான் கௌதம் அவளை ஆவேசமாக பிடித்து தள்ளியிருந்தாலும் இப்பொழுது அவனிடம் துளி கூட பலமில்லை. இதெல்லாம் வேணாம், நான் வீட்டுக்கு போகணும். அழுதழுத்த குரலில் பேசியதால் அவன் சுய நினைவில் இல்லை என்பது ஐஸ்வர்யாவுக்கு நன்றாக புரிந்தது. இந்த வாய்ப்பை அவள் நழுவ விட விரும்பவில்லை. அதே நேரம் நாளை விடிந்த பின் தான் அவனை வலுக்கட்டாயப்படுத்தியது தெரிந்தால் நித்தம் தன் மீது கோபப்படுவான் என்று அவளுக்கு தெரியும். சரி வா, வீட்டுக்கு போலாம். அதற்கு கௌதமும் சரி என்று தலையசைத்தான். அவனை கைத்தாங்கலாக பிடித்து கொண்டு வந்து காரில் அமர வைத்தவள் காரை நேராக கௌதமின் வீட்டை நோக்கித்தான் செலுத்தினாள். கௌதமின் கார் சத்தம் கேட்டவுடன் சனா ரேணுவிடம் தகவல் தெரிவித்தாள். மேடம், சார் வந்துட்டாரு. அது எனக்கு தெரியும் சனா. அவருக்கு சாப்பாட நீ ரூம்கே எடுத்துட்டு போயிரு. நான் இருந்தா அவர் கண்டிப்பா சாப்பிட வரமாட்டாரு. ஓகே மேடம். சனா கௌதமிற்கான உணவை நகர்த்தும் டிராலியில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். பார்த்து போ ஐஷோ என்ற குரலில் நிமிர்ந்து பார்க்க அங்கு கௌதம் போதையில் தள்ளாடிக்கொண்டே வர அவனை தாங்கியபடி உள்ளே ஐஸ்வர்யா அழைத்து வந்து கொண்டே இருந்தாள். ரேணுவை பார்த்தவுடன் ஐஸ்வர்யாவின் முகத்தில் ஒரு நக்கலான புன்னகை தோன்றியது. கௌதம் தன்னிடம் இவ்வளவு நெருக்கமாக இருப்பதை பார்த்து ரேணு கஷ்டப்பட வேண்டும் என்று அவள் நினைத்தாள். ஏன் என்ன பார்த்துட்டு இருக்க? போய் கௌதமோட ரூம் கதவை தர. ஐஸ்வர்யா வேண்டுமென்றே கூறினாள். ரேணுவும் வேறு வழியில்லாமல் அவள் சொன்னதை செய்தாள். கைத்தாங்கலாக அவனை பிடித்து அழைத்து வந்த ஐஷு படுக்கையில் படுக்க வைத்தாள். கௌதம், நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, நான் இங்கே இருக்கேன். கௌதமின் கன்னத்தில் ஐஸ்வர்யா முத்தமிட்டாள். தலையை வருடி கொடுத்தாள். இதையெல்லாம் அங்கு நின்றிருந்த ரேணுவால் பார்க்க முடியவில்லை. என்னதான் இருவரும் காதலிக்கிறார்கள் என்றாலும் மனைவி என்று இங்கு ஒருத்தி இருக்கிறேன், தன் முன்னாலேயே அவனுடன் ஒரு பெண் நெருக்கமாக இருக்க அது அவளுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. அவள் கஷ்டப்படுவதை பார்த்த ஐஸ்வர்யா மனதிற்குள் நக்கலாக சிரித்தாள். நான் இன்னைக்கு இங்கதான் இருக்க போறேன். நான் கௌதம் கிட்ட நெருக்கமா இருக்கிறத பார்த்து நீ துடிதுடிச்சு போகணும், அத நான் பார்க்கணும். மனதிற்குள் கூறிக்கொண்ட ஐஸ்வர்யா ரேணுவை பார்த்தாள். நீ எதுக்காக இங்க நின்னுகிட்டு இருக்க? வெளியே போ, நான் கௌதம் கூட தனியா இருக்கணும். அவள் சொன்னதை ரேணுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது தங்களுடைய அறை. அப்படி இருக்க தன் கணவனை இன்னொரு பெண்ணிடம் இந்த இரவு வேளையில் விட்டுச் செல்வதா என அவன் மீது காதல் கொண்ட மனம் கேட்டாலும் தனக்கும் அவனுக்கும் உரிமை இல்லை என்ற உணர்வு ஐஸ்வர்யா கூறியதற்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் செவிசாய்த்தாள். வெளியே வந்தவளுக்கு கண்களிலிருந்து நீர் வழிந்தது. அழுது கொண்டே ஹாலில் இருந்த சோஃபாவில் படுத்திருக்க
வீட்டிற்குள் நுழைந்தாள் கல்பனா. இவ எதுக்கு இங்க ஹால்ல படுத்திருக்கா? ஏன் இவ ரூம்க்கு போகலையா? ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட ரூம்க்கு போகலையா? அதட்டலாக வந்தது கல்பனாவின் குரல். ரேணு என்ன சொல்வது என்று தெரியாமல் தயங்கி நிற்க, உள்ளிருந்து வந்த சனா பதில் அளித்தாள். அது மேடம், கௌதம் சாரோட ரூம்ல இப்ப ஐஸ்வர்யா மேடம் இருக்காங்க. அதனாலதான் ரேணு மேடம் ஹாலுக்கு வந்துட்டாங்க. இதை கேட்டு கல்பனாவிற்கு கோபம் கொதித்து கொண்டு வந்தது. உண்மையில் கல்பனாவிற்கு ஐஸ்வர்யாவை சுத்தமாக பிடிக்காது, ரேணுவையும் பிடிக்காதுதான். ஆனால் இருவரில் அவள் அதிகம் வெறுப்பது ஐஸ்வர்யாவைத்தான். அவ எப்படி இங்க வந்தா? அவளை யார் உள்ள விட்டா? அப்புறம் நீதான கௌதமோட பொண்டாட்டி. இன்னொருத்திய ரூம்குள்ள விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முதல் முறையாக ரேணுவிற்கு சாதகமாக பேசினாள் கல்பனா. அவளை நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க அவளை உள்ள வர விட்டுட்டு இருக்கீங்களா? ஏய், ஒன்னதான், என் கூட வா. கல்பனா கோபத்துடனும் அதட்டலுடனும் அழைக்க திடுக்கிட்டு போன ரேணு எதுவும் பேசாமல் எழுந்து கல்பனாவின் பின்னால் சென்றாள். இன்னைக்கு ஏதோ சம்பவம் நடக்க போகுது. சனாவும் அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் மாடிப்படிகளில் ஏறினாள். கௌதம் படுக்கையில் படுத்து இருக்க அவனின் அருகில் அமர்ந்தபடி அவனின் கன்னத்தை வருடிக் கொண்டிருந்தாள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நான் உன் கூட தான் இருக்க போறேன் கௌதம். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவள் சொல்லி முடிக்கையில் அறையின் கதவு பலமாக தட்டப்பட்டது. ரேணுதான் திரும்பவும் வந்துவிட்டாள் என்று எரிச்சலானாள் ஐஸ்வர்யா. இவளுக்கு நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா பொறுக்காதே. இருக்கு அவளுக்கு. கோபத்துடன் எழுந்து வந்து கதவை திறக்க, அங்கு கோபத்தின் உச்சத்தில் காளியாக நின்று கொண்டிருந்த கல்பனாவை எதிர்கொண்டாள். ஆண்டி, நீங்களா? நல்லவள் போல் அவள் பேச ஆரம்பிக்க, போதும் என்பது போல் கை காட்டினாள் கல்பனா. யார கேட்டு நீ உள்ள வந்த? ஆண்டி, நான் யார கேட்கணும்? நான் தான் கௌதம கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, கௌதமும் என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. நான் வரலன்னு தான் சொன்னேன். ஆனா கௌதம் நான் வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சாரு. இதையெல்லாம் கேட்டு ரேணுவின் மனம் கஷ்டப்பட்டது. ஆனால் அடுத்த நொடியே யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஐஸ்வர்யாவின் கன்னத்தை பலார் என்று அறைந்திருந்தாள் கல்பனா.